இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 12i அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 12iக்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த நோட் 12 5Gக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 12i வந்து இன்ஃபினிக்ஸோட நோட் 12ஓட டிசைனை ஒத்துருக்குது. அப்படி ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோல்ல AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 180Hzக்கான டச் சாம்பிளிங் தராங்க. இது போக 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் 1000 nits வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. ஸோ டிஸ்பிளே வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண நோட் 12 5Gல அதே டிஸ்பிளே தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மற்றபடி ப்ராசஸரில் வந்து வித்தியாசம் இருக்கு. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் மீடியடெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற 12 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு கார்டெக்ஸ் A75 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற 2 GHz ப்ராசஸர். கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G52 2eMC2 GPU பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தேதியில் பார்க்கும்போது இது 94வது ரேங்க் வருது. அதாவது இது C கிரேட் ப்ராசஸராக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 100க்கு 31 மார்க் தான் இது வாங்குதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இந்த ப்ராசஸரில் ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். மற்றபடி ரொம்ப ஹெவியான கேம்ஸில் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இன்ஃபினிக்ஸோட நோட் 12 5Gல வந்து டைமென்சிட்டி A10 சிப்செட் பயன்படுத்த குறிப்பிடத்தக்கது. இதை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. 4Gக்கான VoLTE சப்போர்ட் தான் இருக்கு. இன்ஃபினிக்ஸோட நோட் 12 நமக்கு 5G கொடுத்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் eMMC 5.1 வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் செட்டா கொடுக்குறாங்க. 512GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோனில் Android 12 OSக்கான XOX 10.6 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியே கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.6 ஆப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது போக மூணாவதாக QVGA AI லென்ஸ் பயன்படுத்துறாங்க. ஸோ ரெண்டாவது சென்சரா எதுக்கு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சமா தெரியும். மூணாவது சென்சர் எதுக்கு இருக்கு அப்படின்னே தெரியல. ஸோ மூணாவது சென்சர் இல்லாம மொதல் கேமராலே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். அது பண்ணல. ஸோ தேவையில்லாம எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணாவது கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செட்டப்பும் இதுக்கு முன்னாடி இந்த நோட் 12 5Gல இருந்த அதே கேமரா தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸோட நோட் 12 5Gல 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. இது போ 3.1 ஆடியோ ஜாக் சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இன்ஃபினிக்ஸோட நோட் 12க்கும் இந்த ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ராசஸர் மற்றும் செல்ஃபி கேமரால கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அப்படியே இன்ஃபினிக்ஸோட நோட் 12 ஃபோன் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட நோட் 12 ஃபோன் வந்து நமக்கு ஒரு 15000 அப்படிங்கிற செக்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு 12000 இல்லை 13000 செக்மெண்ட்ல லான்ச் பண்ணாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 12i பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.